அகில உலகமும் தன் நாமத்தை அறியவும், பல்லாயிரம் ஆண்டுகளாக அவளின் விஸ்வரூப சுரூபத்தை காண தவம் மேற்கொண்டிருக்கும் தேவர், முனிவர், சித்தர், யோகிகள், ஞானிகளுக்காகவும் தன் ஆதிக்ஷேத்திரமாகிய 7 மலைகளால் சூழப்பெற்று அடர்ந்த காடுகளும் சுனைகளுமாகிய அழகிய சோலைவனத்தின் நடுவே தம் 6ஆம் தலைமுறை அருளாளர் அககுக யோகி புண்ணியகோட்டி மதுரை முத்துசுவாமிகளை காரிய நிமித்தமாக வைத்து தன் அழகிய பொன் திருவடியை காட்டி ஆண் பெண், அதாவது சிவசக்தி தத்துவமாக காட்சியளித்து விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஓங்கி சுடர்விடும் மாபெரும் தீப்பிழம்பாகி அதில் ஐயன் அன்னையிடம் ஒன்றிணைந்து ஏகமாகி அம்மாபெரும் ஜோதியில் பிரம்மாண்ட சொரூபமாக தன் விஸ்வரூபத்தை காட்சியாகக் கொடுத்தாள். தான் காட்சியளித்த அந்த இடத்திலேயே தமக்கு அவ்விதமே மகா திருமேனியாக அமைத்து அனைத்து மாந்தர்களையும் காணச் செய்து அருள் பெறுவதற்குரிய வழியைச் செய்ய வேண்டும் என்று தன் சித்த குக யோகி புண்ணியகோட்டி மதுரை முத்துசுவாமிகளுக்கு கட்டளையிட, அதன்படி அவளின் திருமேனிக்காக பல இடங்களில் அலைந்து திரிய அவளே தன் திரிசூலத்தை ஊன்றி இவ்விடத்தில் பல லட்ச ஆண்டுகளாக என் திருமேனிக்காக சுயம்பாக உள்ளேன் என்று எடுத்துரைக்க, அவ்வாறாகவே 22 அடி ஆழத்தில் அவளின் சுயம்பு திருமேனியை எடுத்து அவள் கொடுத்த காட்சியின்படியும் அவள் எடுத்துரைத்த அருளின்படியும் நியமனத்துடன் 51 சக்தி பீடங்களின் மொத்த தத்துவப் பொருளாக 51 அடி உயரத்தில் அவளின் அகண்ட அழகிய திருமேனி அமைக்கப் பெற்றது. அந்த தாய் எடுத்துரைத்த அடிப்படையில் ஆதியில் என் திருவடியை பதித்து என் திரிசூலத்தை ஊன்றியதும் முனிவர்களும் யோகிகளும் சனத்குமாரரும் அகண்ட என் சிம்மம் ஒரு மலையாகவும், ஐராவதம் என்று சொல்லப்படுகின்ற யானையை ஒரு மலையாகவும், சஞ்சீவி ஆகர்ஷணம் கொண்ட மலை ஒரு மலையாகவும், வாயுபுத்திர ஹனுமான் என்னை வணங்க நின்றிருக்கும் ஒரு மலையாகவும், 7 கன்னிகளும் 7 முனிவர்களும் தவ சிரேஷ்டர்களும் இருக்கும் ஓர் மலையாகவும், அக்னிபாகத்தில் மகாதீப மலையாகவும், தன் திருநேத்திரத்தில் எதிரே தன் திருவடி பதித்த மலையாகவும் ஆக சப்த மலைகளால் சூழப்பெற்று பலகாலம் மனிதர்கள் குடியமர்த்தி வாழாததும், தன் நாதனாம் சிவத்துணை ஞானமே வடிவாகி அமர்ந்து அருள்வாலிப்பதும், நான் பிரம்மாண்ட ஈஸ்வரி என்ற பெயர் பெற்றதும், நான் பசுவாகி நின்று சிவபூஜை செய்து வலம் படைத்த அறம் வளர்த்ததும், வேகவதி ஆறு சுந்தரவதியாகி உள்ளே ஓடும் இடத்தில்தான் உமக்கு என் நாதனுடன் திருவடி பதித்து திரிசூலம் நாட்டிய இடம் என்று நிதர்சனத்தில் காட்டியது. பின் அம்மையானவள் அடியவருக்கு முன்பாக நாகமாக சென்று அந்த திவ்ய க்ஷேத்திரத்தை கண்ணுறச் செய்து அங்கிருக்கும் புற்றுக்குள் மறைந்தாள். அன்னையின் கட்டளைப்படி அவள் திருவடி பணிந்து இம்மகா திருவுருவத்தை அவளருளால் அகண்ட ஆரண்யமும் 7 மலைகளும் சூழ்ந்த அந்தச் சோலை வனத்தில் ஆவணித் திங்கள் 26ஆம் நாள் 11/9/2008 அன்று சித்தயோகம் சுக்லபக்ஷம் துவாதசி திதி திருவோண நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் சுவாமிகளின் பெருமுயற்சியுடனும் அவளின் மெய் அன்பர்களின் உதவியோடும் அவளின் விஸ்வரூபத் திருமேனி பிரதிஷ்டை செய்யப்பட்டது. சுற்றிலும் மலைகளும் மரங்களும் நிறைந்த சுமார் 50 ஏக்கர் பரப்பளவில் இயற்கை எழில்சூழ் வனத்தின் நடுவே அன்னையின் மகா திருவுருவச் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஆலயக் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன.